ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே குமார் சுடரோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருது. அப்போ கோமதி கிட்ட வடிவு பார்த்தீங்கன்னா, கோமதி இன்னும் கொஞ்சம் சடங்கெல்லாம் இருக்குது, அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு ரிசப்ஷனுக்கு போயிடலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு நினச்சோம், வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்ன கோமதி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவேலும் கேட்குறாங்க. ஆமாண்ண அப்படின்ட்டாங்க. 3 பேர் கொஞ்சம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரும் சொல்றாங்க. அதுக்கு உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, என்ன எங்க வீட்டு விசேஷத்துல யாரும் கை நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. இதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சரிம்மா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்ட்டாங்க. சரி அண்ணி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, "அப்பப்பா! சம்மந்தியாமே சம்மந்தி! என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே வந்து அந்த அம்மா அவ்வளோ பேச்சு பேசிச்சுடா. எனக்கு கோவமா வந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்றது? எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியத்தை பத்தி கோமதி கதிர்கிட்டயும் ராஜ்கிட்டயும் சொல்லின்னு இருக்காங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "சரி விடுமா, அவங்க தான் அப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல. எதுக்கு நாம போயிட்டு அவங்க கிட்ட தேவையில்லாத பேசிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராஜு பார்த்தீங்கன்னா, "அத்தை இந்த இடம்லாம் சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இங்கே இருந்துடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்தை, ஃபோட்டோஸ் இது எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி வாங்க அத்தை ஃபோட்டோ எடுக்கலாம்" அப்படின்றாங்க. "ஏய் ஃபோட்டோலாம் எடுக்க டைம் இல்ல. எனக்கு கால் வேற வலிக்குது. வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்றாங்க. "இல்ல அத்தை எடுத்துக்கலாம்" அப்படின்றாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா எடுத்துக்கலாம்" அப்படின்றாங்க. "சரி நான் அப்படி போயிட்டு உட்கார்றேன். நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க" அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து உட்கார்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜி நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா, கதிர் ஃபோட்டோவா எடுத்துன்னு இருக்காங்க. "இந்த மாரி நில்லு, ஸ்டைலா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜு பார்த்தீங்கன்னா, "கதிர் நீங்க நில்லுங்க நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கோமதி பார்த்தீங்கன்னா, "என்ன இவங்க இவ்ளோ ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை கூட அவ்ளோ ஃபோட்டோ அங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க இவ்ளோ ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்களுக்குள்ளயே பேசிட்டு இருக்காங்க. "அவன் 50 ஃபோட்டோ எடுத்தா, இவ 100 ஃபோட்டோ எடுப்பா போலயே, என்ன பண்றது இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் வாங்கடா கிளம்பலாம்" அப்படின்றாங்க. அப்ப ராஜு பார்த்தீங்கன்னா, "அத்தை ஒரு 5 நிமிஷம்ன்றாங்க." கதிர் பார்த்தீங்கன்னா, "இரும்மா ஒரு 2 நிமிஷம்" அப்படின்றாங்க. இந்த பக்கம் பாண்டியன் பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து போறாங்க. "என்ன கடைய தொறந்து போட்டு எங்க போனா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இருங்க நான் அப்புறம் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் பேசின்னு இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைக்கு வராங்க. "டேய் சரவணா, சரவணா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "கடைய தொறந்து போட்டு இவன் எங்க போயிருப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ள போறாங்க. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, சரவணன் படுத்து தூங்கின்னு இருக்கிறத பார்த்து பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா, இங்க என்னடா படுத்து தூங்கின்னு இருக்க? என்னடா ஆச்சு? ஏதாச்சும் உடம்புக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா கடை இப்படி தொறந்து போட்டு தூங்கின்னு இருக்க? கடைக்கு வந்த கஸ்டமர் வந்து பார்த்துட்டு அமைதியா போறாங்க. யாராச்சும் வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போனாலே உனக்கு தெரியுமாடா? ஏன்டா என்னடா ஆச்சு?" அப்படின்னாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, லைட்டா தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "டேய் ஏதாச்சும் உடம்புக்கு எதுவும் முடியலையா?" அப்படின்னாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்றாங்க. "டேய் சரவணா, சரி நீ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வா, நான் பார்த்துக்கிறேன் கடைய" அப்படின்ட்டாங்க. "இல்லப்பா இல்லப்பா, இதுக்கு மேலலாம் நான் தூங்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டாங்க. "டேய் நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு, நீ போயிட்டு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு நீ தூங்கிட்டு வா" அப்படின்ட்டாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணனும் கிளம்புறாங்க. "டேய் பார்த்து போடா" அப்படின்ட்டாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கோமதி பார்த்தீங்கன்னா, "ஏய் இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? நான் கிளம்பட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்தா அத்த வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம்" அப்படின்றாங்க. "நீங்க வர்ற மாரி தெரியல. நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. "நீ எப்படிம்மா போவ?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "ஆட்டோ வந்து புடிச்சு போறேன்டா" அப்படின்றாங்க. "சரிம்மா, சரிம்மா கிளம்பிடலாம். வாம்மா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இவ்வளோ நேரம் நீங்க தனித்தனியா ஃபோட்டோ நீங்க புடிச்ச மாரி நின்னு ஃபோட்டோ எடுத்தீங்களா? அப்ப என்ன கூப்பிட்டீங்களாடா?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா, "ஓ! அம்மாவ தனியா எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு கோவமா? சரி வாம்மா வந்து நில்லு வாம்மா, நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் தனித்தனியா ஃபோட்டோ எடுக்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா, "சரிடா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. நம்ம கிளம்பலாம் கதிர்" அப்படின்ட்டாங்க. "சரி அத்த நாமளும் கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, கோமதிக்கு கால் பண்றாங்க. "எங்க இருக்க கோமதி?" அப்படின்ட்டாங்க. "வீட்ல தாங்க இருக்கேன்" அப்படின்ட்டாங்க. "சரி வீட்டுக்கு சரவணன் வருவான். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டு வர சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவன எதுவும் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி அவன எதுவும் நீ டிஸ்டர்ப் பண்ணாத கோமதி" அப்படின்றாங்க. "ஏங்க என்னாச்சு?" அப்படின்ட்டாங்க. "ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஏதோ தூங்குறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான். அவன் தூங்கட்டும். நீ அவன ஏதோ டார்ச்சர் எதுவும் பண்ணாத" அப்படின்றாங்க. "சரிங்க நான் அவன கேட்கறதில்ல. நான் உங்கள கேட்கிறேன். என்ன பிரச்சனை அவனுக்கு சொல்லுங்க" அப்படின்ட்டாங்க. "நீ அதுலலாம் உஷாரா தான் இருப்ப. அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன
டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாங்க. சரி கல்யாணத்துக்கு போயிட்டு எப்போ வந்தீங்கன்றாங்க. கொஞ்சம் முன்னதாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி, சரி அங்க ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் நடந்துச்சா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்களா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி ஓகே. அவங்க வந்து அவங்க எதுவும் அவங்ககிட்ட எதுவும் பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஃபோன வச்சுர்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, ரூம்லேருந்து வெளிய வராங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி ரூம்ல தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போம்போது பார்த்தீங்கன்னா, கோமதி "டேய் சரவணா நில்றா" அப்படின்ட்டாங்க. "ஆமா" அப்படின்ட்டாங்க. "சாப்பாடு எதுவும் எடுத்து வைக்கவா?" அப்படின்ட்டாங்க. "இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நான் கொஞ்ச நேரம் போயிட்டு தூங்குறேன்" அப்படின்ட்டாங்க. "டேய் சரவணா நில்லு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஜுரம் எதுவும் அடிக்குதா?" அப்படின்ட்டாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்ட்டாங்க. "சரி என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா கால் பண்ணி சொன்னாரு நீ வருவேன்னு சொல்லிட்டு. ஏதோ தூக்கத்துல ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்காமே என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிரும் வந்துர்றாங்க. "என்னம்மா என்ன கேட்டிருக்க அண்ணாவ?" அப்படின்றாங்க. "டேய் இல்லடா உங்க அப்பா கால் பண்ணாங்க. உங்க அண்ணாக்கு ஏதோ தூக்கத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னாரு" அப்படின்றாங்க. "என்னம்மா அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கடையில பார்த்தீங்கன்னா, அப்பா நொய் நொய்ன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப கடையில பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நாளு அ அவ் அண்ணன் கடையில தானே இருக்கு. அப்பா பார்த்தீங்கன்னா, வீட்லயே இது அதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனால தான் அண்ணா ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். நீ ஏம்மா இந்த மாரி பண்ணின்னு இருக்க?" அப்படின்றாங்க. "ஏன்டா சரவணா ஆமாவா?" அப்படின்றாங்க. "அண்ணா எப்படிம்மா அப்பா இந்த மாரி டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லிட்டு அண்ணா எப்படி சொல்லுவாரு? நான் தான் சொல்றேன்ல அண்ணா நீ போயிட்டு தூங்கு நான் போனேன். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து சரவண கதிர அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கோமதி, "ஏன்டா கதிரு உங்க அப்பா உங்க அண்ணாவ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாராடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பின்ன என்னம்மா நீங்களே அடிக்கடிக்கு அப்பா கடைக்கு போயிட்டாருன்னா, உங்க அப்பா கூப்பிடுற மாரியே இருக்குடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கல்ல அப்படின்றாங்க. "சொல்லியிருக்கேனடா" அப்படின்றாங்க. "ஆமாம்மா நெறைய டைம் சொல்லியிருக்கீங்க" அப்படின்றாங்க. "நீங்களே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களே அப்பாவ கொஞ்சம் டார்ச்சரா நெனைக்கும்போது, அண்ணா மட்டும் எப்படிம்மா நெனைக்காத இருப்பாரு? அப்பா கொஞ்சம் டார்ச்சர் தாம்மா பண்றாரு" அப்படின்றாங்க. "சரி, சரி விடுடா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அண்ணாவும் தூங்கி எழட்டும்" அப்படின்றாங்க. "ஆமாடா கதிரு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சுட்டேன். நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன் இருடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கோமதி போயிர்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, அங்க ராஜி என்னவோ எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன ராஜி இங்க நின்னு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகன்யா சுகன்யா பொண்ணு மாப்பிள்ளை வரும்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி தட்டோட நின்னு இருக்காங்க. அங்க பழனி பார்த்தீங்கன்னா, "ஏய் சுகன்யா என்ன பண்ணிருக்க?" அப்படின்றாங்க. ஆர்த்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை மண்டபத்துலருந்து கிளம்பிச்சுன்னு சொன்ன உடனே, "ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேங்க. இன்னும் வரல" அப்படின்னாங்க. "இந்தா இப்பதான் கால் பண்ணாங்க. தெருமோனைக்கு வந்துட்டாங்களாம். வந்துருவாங்க" அப்படின்றாங்க. இந்த பக்கம் ராஜி பார்த்தீங்கன்னா, "என்ன சித்தப்பா, சித்திய பார்த்து ரசிச்சுன்னு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டத பார்த்தீங்கன்னா, "இல்ல பொண்ணு மாப்பிள்ளை வரும்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். அதனால" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "என்ன பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணத்துல தான் பார்த்துட்டேன். பின்ன என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "கொஞ்சம் நீங்க அமைதியா இரு கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க. அங்க வடிவையும், மாரியும் பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா, "சுடரு வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு போம்மா. நீ போற நேரம் வீட்ல நல்ல செல்வம் செழிப்போட நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கின்னு உள்ள போம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்ட்டு போ சொல்றாங்க. அப்போ வடிவும் பார்த்தீங்கன்னா, "வாம்மா வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மயில் பார்த்தீங்கன்னா, சரவணனோட வீட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஃபீலிங்கா பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜி கிட்ட கதிர் பார்த்தீங்கன்னா, "என்ன பார்த்து முடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நல்லா இருந்துச்சுல்ல" அப்படின்றாங்க. "என்னது எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஆர்த்தி எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல" அப்படின்றாங்க. "சரி இங்க பார்க்க வேண்டியது தான் நீ அங்கேயே போய் பார்த்துருக்கலாம்ல" அப்படின்றாங்க. "என்ன குமார் மேல அவ்ளோ பாசமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்க அண்ணன் மேல கோவம் இருக்கு, கோவம் இருக்குன்னு சொன்னேன். இப்ப இவ்ளோ இதா நடந்துக்கிற" அப்படின்றாங்க. "அவன் மேல எனக்கு கோவம்லாம் இருக்கு தான் இருக்கு. இருந்தாலே அந்த மாரி நமக்கு நடக்கலையேன்ற ஒரு ஃபீலிங்" அப்படின்றாங்க. "என்ன அதுக்குன்னு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்றாங்க. "என்ன அன்னைக்கு அந்த மாரி நடந்திருந்தா உங்க அப்பா உன்னையும், எங்க அப்பா என்னையும் கொல்லாம விட்டதே பெரிய விஷயம்" அப்படின்றாங்க. "சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கின்னா, இப்ப என்ன அப்பாவுக்கு சொன்னா இன்னொரு கல்யாணம் நாளைக்கே பண்ணி வச்சுற போறாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. "ஆமாவா கதிரு நடக்குமா?" அப்படின்றாங்க. "ஆமா உனக்கு ரொம்ப ஆசை தான்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கோமதி வராங்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அம்மா உன்னோட மருமகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிடணும்னு ஆசையாம்மா" அப்படின்றாங்க. "ஆமா எனக்கும் தான் அந்த மாரி பண்ணல. எனக்கும் அந்த ஆசை இருக்கு" அப்படின்றாங்க. "சரி உங்க கல்யாணத்த நடத்தி முடிச்சுட்டு, அடுத்த நாள்ல எங்களோட கல்யாணத்தையும் நடத்திடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அம்மா 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலாமா?" அப்படின்றாங்க. "ஆமாடா வச்சுக்கினா ஊரே பார்த்தீங்கன்னா, மகனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம், அப்பா அம்மாவுக்கும் ஒரே மேடையில கல்யாணம்னு சொல்லிட்டு, ஊரே 1 மாசத்துக்கு நம்மள பத்தி தான்டா பேசி சிரிக்கும் கதிரு. எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எதுக்குடா இந்த ஆசைலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி அங்கருந்து போயிர்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.